நீட் எக்ஸாம் என்ன அவ்வளோ டஃபா? அதில் ஃபிசிக்ஸ் என்ன அவ்வளோ டிஃபிகல்ட்டான டாப்பிக்கா? ஸோ நீட்டோட பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக 720 மார்க்ஸ். 720 மார்க்ஸுங்கிறது எப்படி ஸ்பிட் அப் பண்ணுறாங்கன்னா 180 கொஷின்ஸாக ஸ்பிட் அப் பண்ணுறாங்க. அதில் ஃபிசிக்ஸ் 45, கெமிஸ்ட்ரி 45, தென் பயாலஜியில் பாட்னி ஜுவாலஜி சேர்ந்து 90 கொஸ்டின்ஸ். நம்ம ஃபிசிக்ஸ்குள்ளே போகலாம். ஃபிசிக்ஸில் 45 கொஷின் சொன்னேன். ஈச் கொஷின் 4 மார்க்ஸ். ஸோ 180 மார்க்ஸ் வந்து ஃபிசிக்ஸ்க்கு இருக்குது. இந்த 180 மார்க்ஸில் பசங்க 120+ வாங்குறத ரொம்ப டிஃபிகல்ட்டாக நினைக்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த 120+ங்கிறதுல நம்மளால் 150+ கூட ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் பை ஃபாலோயிங் சம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு ஒன், இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த டாபிக்ஸ் நம்மளுடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, குவாலிட்டியான புக்ஸை ஃபாலோ பண்ணணும். மூணாவது, ப்ராக்டிஸ், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் வந்து ஃபிசிக்ஸில் 150+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான டெக்னிக்கே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், அந்த டாபிக் உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன். அந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ரெண்டாவது தெர்மோடைனமிக்ஸ். மூணாவது செமிகண்டக்டர். நாலாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அஞ்சாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் மேக்னட்டிசம். ஆறாவது ஆப்டிக்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நம்மளால் ஈஸியாக அதில் வந்து 120+ கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டீங்க ஓவராலாக. அந்த மெக்கானிக்ஸ்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் சிம்பிளாக சொல்லணுன்னா கைனமேட்டிக்ஸ், ரொட்டேஷன், கிராவிடேஷன். சார் எனக்கு கைனமேட்டிக்ஸ் சுத்தமாக புரியாது, மேக்ஸில் நான் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராங் எது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கிராவிடேஷனாக ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் கிராவிடேஷனை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். மீதி இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தயவு செஞ்சு தொடவே வேணாம் அந்த டாபிக்ஸை. ரைட், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அது நமக்கு 150+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லா டாப்பிக்கையும் விட்டுட்டு ஒரு டாபிக் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஈஸியான கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். டைரக்ட் கொஷின்ஸாகவும் இருக்கும். மாடரேட்டான கொஷின் 20 to 25 கண்டிப்பாக வரும். டிஃபிகல்ட் கொஷின்ஸ் 10 to 15 கண்டிப்பாக வரும். ஓவராலாக 45 கொஷின்ஸ். இந்த மாடரேட்டபிள் கொஷின்ஸ் அப் டு மாடரேட்டபிள் கொஷின், இந்த 30 கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராங். நான் சமீபத்தில் ஒரு புக் படித்தேன், ஈட் தட் ஃப்ராக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக். அண்ட் தென் நம்மளுடைய கரியரை நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு புக். எதையுமே நம்ம வந்து ப்ரோகாஸ்ட் பண்ணக்கூடாது, அதாவது தள்ளி போடக்கூடாது. அதனால் இன்றைக்கே ஃபிசிக்ஸ் புக் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ.